கணவரே கண்கண்ட தெய்வம் என்று தினந்தோறும் கற்புடைய பாதர்கள் காலையும் மாலையும் இருவேளையும் பன்னீரால பாதங்களில் பட்டாடியால் துளைத்து மல்லிகை முள்ளிகை இருவாசி கோம வந்தாரம் என்று சொல்லக்கூடிய மலர்களை எல்லாம் கொண்டு வந்து என் சுவாமியுடைய பாதத்திற்கு கொட்டி பாதங்களை தொட்டு வணங்கினேன். ஒரு கல்லானாலும் கணவன், ஒரு புல்லானாலும் புருஷன், கணவனே கண்கண்ட தெய்வம் என்று என்னுடைய பாதத்தை படித்ததனால் என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பார். சுவாமி வாழ்ந்திருப்பீர் என்று உரைத்த வார்த்தை மிக்க மகிழ்ச்சி அடைந்து இருந்தாலும் அரமனையில் இருந்த பெண்ணை அதி சீக்கிரமாக அழைத்தீர்களே, என்ன காரணம்? இன்று நான் உன்னை வரவழைத்த செய்தியை சொன்னா உன்னுடைய உள்ளமே இனிக்கும். அப்படியா? ஆமா. என்ன சுவாமி? குழந்தை இல்லையே என்று நீ மனசுக்குள்ளே குமரி குமரி அழுது கொண்டிருக்கிறாய். அன்றாட வாழ்க்கையை நவத்துவதே பெருசா இருக்குது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன சுவாமி? 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமாதர்களும் கிண்ணர்களும் கின்புருடர்களும் சத்த வித்தியாளர்களும் மும்மூர்த்திகளும் ஒன்று கூடும் இடம் தெய்வலோகம். அந்த தெய்வலோகம் வாரத்துல ஒரு முறை திங்கட்கிழமை நாள் அங்கே தேவர் சபை கூடும். நான் தேவர் சபைக்கு போய் குழந்தை வரம் வாங்கிட்டு வரேன். சொன்ன வார்த்தை சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்து அது நாவிலே விழுந்தால் எவ்வளவு ஒரு இனிப்பா இருக்குமோ அவ்வளவு தித்திப்பாக இருக்கிற உள்ளமெல்லாம் குழந்தை வர வாங்க போய் வருகிறேன் தேடி என்று சொன்ன உடனே சந்தோஷமா இருக்கிறது. சென்று வருகிறேன், சீக்கிரம் வர. ஆனா நான் வரும் வரை யாராவது நம்ம ஆசிரமத்தை தேடி அச்சக்காரன் பிச்சைக்காரன் சோகி சங்குமா கத்தி குத்தி கவிபாடி வழிபோக்கம் யாராவது வந்து அண்ணம்னு கேட்டா உன்னுடைய மனங்கோணாம அவங்கள வகுத்து நட்பூடு. நாம செய்கிற தர்மமே அதுதான். ஒரு கையை ஏந்தி எனக்கு தானம் சாதம் வேண்டும் என்று கேட்டால் நான் இரு கையாலே அள்ளி சாதம் எடுப்பேன். என்னுடைய மனைவி மறுத்தாவது இல்லையா? சென்று வருகிறேன்.